மூணார்ல தேனி போற வழியில எப்பவுமே இந்த ஒரு இடம் கூட்டமாவே இருக்கு. எதனால? உள்ள போய் பார்க்கலாமா? இந்த கார்டன் பேரு தாங்க கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டன யார் நடத்துறான்னா, கேரளா கவர்மெண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கார்டனுக்குள்ள நம்ம போறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸா ரூ. 100 வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கு ரூ. 50 வாங்குறாங்க. இந்த கார்டன்ல ஸ்பெஷலே 7 மணிக்கு போடுற இந்த மியூசிக் ஷோ தாங்க. நம்ம இந்த கார்டன்ல ஒன்ஸ் என்ட்ரி ஆன உடனே விதவிதமா ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். அப்புறமா ரூ. 250 சார்ஜ் பண்ணி இந்த கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து கீழ பார்க்குறது ஒரு சுகமே வேற லெவலுங்க. அப்படியே சன்செட் ஆகும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிளாஸ் பிரிட்ஜில் நின்றுட்டு இருக்கிறேன். அதாவது உள்ள வரையிலேயே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து இங்கே கீழே போனோன்னே என்ட்ரன்ஸ் 250 என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது 250 ரூபாய்க்கு என்ட்ரன்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ் பிரிட்ஜில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு. கிளாஸ் பிரிட்ஜ் நிஜமாவே கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து பார்க்கையில 360 டிகிரி எல்லாமே தெரிஞ்சிச்சு. 250 ரூபா ப்ரைஸுக்கு ஒர்த்து தான். மேபி லைட்டிங் போட்டோன்னா வந்திருக்கலாம்னு சொல்லி தோணுது எனக்கு. ஆனால் கீழே எல்லாம் லைட்டு இருந்துச்சு வீடியோவில் பார்க்கையில் சரிலாம். ஆனால் இப்போது லைட்டிங் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லை லைட்டிங் போடும்போது நம்ம வந்துருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். மெயினாக வந்தது வந்துட்டு இந்த டைமில் வந்தது எதுக்குன்னா பின்னாடி தெரியுதா அதுதான் சன்செட் பாயிண்ட்டு. அப்போ இங்கே கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா சன்செட் நல்லா தெரியும். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ்டியாக இருக்கிறனால சன் அவ்வளோவா தெரியல. லக்லி நீங்கள் கொஞ்சம் மிஸ்ட் இல்லாமல் வந்து சன்செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இதோட அந்த 250 ரூபாய்க்கு ஒருத்தாவும் இருக்கும். கிளாஸ் பிரிட்ஜ் பக்கத்துலேயே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அங்கே இருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியூன்ட்டு. படியெல்லாம் இருக்குது வெரி போகலாம். இருக்குது இந்த ஹோட்டலை ஓகே. கிளாஸ் பிரிட்ஜ் தான் போகணுன்னு இல்லை, கரெக்டாக இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தாலும் சன்செட் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே பாரு சன்செட் இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக கிளாஸ் பிரிட்ஜ் போகணுன்னு அவசியம் இல்லை. கிளாஸ் ஃப்ரிட்ஜ்லேருந்து பார்க்கையில ஃபிஷ் ஸ்பா அப்புறமா சேர் மசாஜ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. கீழே இறங்கி நடந்த வரையிலே சேர் மசாஜ் அப்புறம் 20ன்னு சொல்லிட்டு 2 ஸ்தானம் இருந்துச்சு. நான் போகல, ஃபண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதில் போகல, ஸ்கிப் பண்ணியாச்சு. கீழே இருந்து வரலாம். அதுக்கு கீழே ஏதோ ரிவர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரிவருக்கு நடந்து போயிட்டுருக்கோம், போய் பார்க்கலாம். ரிவரை பார்க்க போகிற வழியில் சின்ன சம்பவங்களும் நடந்துச்சு. ஃப்ளவர் போட்டிங் பார்த்துருக்கீங்களா? இது பொட்டானிக் கார்டனில் மட்டும்தான் இருக்கும். ரிவருக்கு ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, போய் பார்க்கலாமா? இங்கே பாருப்பா சூரியகாந்தி பூ. பரவாயில்ல, கேரளா கவர்மெண்ட் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இஸ்டம்புல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் 100 rupees. இதான்ப்பா வியூ பாயிண்டா. இதுக்கு அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஐ டோன்ட் லைக் இட் பிரதர், ஐ டோன்ட் லைக் இட். ரிவர் சைடு வியூ பார்க்கலேருந்து இங்கேருந்து பார்க்க கிளாஸ் பிரிட்ஜ் தெரியுது. இந்த இடத்துலலாம் வந்துட்டு கப்புள்ஸா அப்படியே இந்த கையை பிடிச்சிட்டு இப்படி ஜாலியாக நடந்து போகணும். ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. அதை விட்டு
இப்படி செல்ஃபி ஸ்டிக்கு பிடிச்சிட்டு தனியாக நான் நடந்து போயிட்டுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு பின்னாடி ஒரு கப்புள்ஸ் போகிறாங்க. தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல, பார்த்துக்குங்க. இந்த அவரெல்லாம் அவங்கள மாதிரி நடந்தாங்க. ஏன்னா டோன்ட் டிஸ்டர்ப் ப்ரோ, அங்கிட்ட வராதிங்க ப்ரோ, க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி போயிட்டுருக்கேன். நாளைக்கு இப்படி நடந்துட்டு வரையில ஷாக் ஆகிட்டேன். ஒரு யானை நின்றுருக்கு. இந்தா தெரியுதா யானை? போய் கிட்டத்தில் போய் பார்க்கலாமா? அங்கே போகலாம். யானை 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 யானை, இதோ இதோ யானை. இந்த யானை ஷோக்கு வச்சுருந்தாலும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே அவ்வளோ ஒரிஜினலாகவே பண்ணியிருந்தாங்க. முட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பெரிய சைஸ் யானையை தூக்கிட்டு போயிடுவேன் நீ. இந்த லேசர் லைட் ஷோ எங்கே நடக்குன்னு சொல்லி நானும் தேடி தேடி எப்படியோ வந்தாச்சு. இந்தா இங்கே தான் இருந்துச்சு. இதைத்தான்ப்பா தேடிட்டு இருந்தேன். ஐ டைனோசர் இங்கே பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டைனோசர் பக்கத்தில் போய் இடத்த பிடிக்க போகிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நம்ம போய் லைட் ஷோ பார்க்குறோம் இல்லையா? எதிரிடா எங்க இடம் பிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா? பாதுகாப்பு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஓகே. கொஞ்ச நேரத்திலே க்ரௌடெல்லாம் கூட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா லைட் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. யூடியூப்ல வந்துட்டு காப்பிரைட் கிளைம் வர்றதுனால நான் சாங்கை ப்ளே பண்ண முடியல. மியூசிக் காப்பிரைட்ஸ் வரும். ஸோ நம்ம மேலே வந்துட்டோம். நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை மியூசிக்கும். அதனால் மேலே வந்தாச்சு. கீழே சரியான க்ரௌடு, மேலே யாரும் இல்லை. அப்படியே பந்துக்குள்ளே போகிறோம். பந்து. ஸோ இங்கேயும் ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. கள்ளி செடி எல்லாம் இருக்குது. எல்லா விதமான செடிகளும் இங்கே இருக்கிறது. கேமரா வச்சிருக்காங்க. இல்லாட்டி படிச்சு ஜேபுக்குள்ள வச்சு வீட்டில் போய் வளர்த்தலாம். ஆமா, நீ யாரு? தெரியாம மோதிட்டாங்க. பூச்செடிக்குள்ள போகாத, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி அடுத்து வேற ஒரு பிளேஸில் போய் பார்க்கலாம். சரியான கூட்டமாக இருக்கீங்க, அதனால் நம்ம போகலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். எல்லாம் மறந்துட்டேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போனாலும் முன்னேறில் தான் இருப்பேன். உங்களுக்கு ட்ராவல், டிரான்ஸ்போர்ட் எது சப்போர்ட் வேணும்னா, நடந்து அந்த இலக்கிய சப்போர்ட் எது வேணும்னா ஹில்ஸி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.